பிரைஸ் தி லார்ட். இன்றைய மன்னா எங்கள் பிபிஏ திருச்சபையிலிருந்து உங்களுக்காக ஒரு வசனம் வாசிக்கலாம். சங்கீதம் 18:35. உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும் என்று இங்கே நாம் வாசிக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரை எப்பொழுதும் சார்ந்திருப்பதே தாவீது ராஜாவின் ஒரு விசேஷமான குணமாகும். என் பலத்தினால் என் ஞானத்தினால் உயர்வேன் என்றெல்லாம் ஒருபோதும் பெருமை பாராட்டினது இல்லை. கர்த்தரையே சார்ந்து கொண்டு, கர்த்தாவே உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும் என்று தன்னை தாழ்த்தி கூறுகிறார். ஆம், கர்த்தருடைய காருண்யமே ஒருவனை பெரியவனாக்குகிறது. கர்த்தர் ஒரு மனிதனை நேசித்து அவன் மேல் தன் காருண்யத்தை வைக்கும்போது அந்த காருண்யம் கடைசி வரையிலும் அவனை சூழ்ந்து கொள்ளுகிறது. அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தால் உன்னை இழுத்துக் கொள்கிறேன் என்று எரேமியா 31:3 நாம் வாசிக்கிறோம். இன்று நாம் ஆலயத்திற்கு செல்கிறோம். கர்த்தருடைய காருண்யங்களை எண்ணி அவரை மனப்பூர்வமாக துதித்து ஸ்தோத்தரிப்போம். கர்த்தருடைய காருண்யத்தை நாம் சார்ந்து கொள்வோம். அவருடைய காருண்யம் நம்மை பெரியவனாக்கும். ஆமேன். அல்லேலூயா.